பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி பரிசுத்தமான ஓய்வு நாளே ஜீவனையும் சுகத்தையும் படைத்தேன். இந்த நாளிலே கர்த்தர் விடுத்து அலங்கார வாசல் தேவாலயத்திலே கூடி வந்தவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏவிஎல் டிகே மியூசிக் பார்க்கிற ஒவ்வொரு யூடியூப் நண்பர்களையும் அன்பர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமம் 12:2 ஒரு வாசகம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன். கர்த்தர் கரங்களை தட்டி ஏதோ பேர் அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பாருங்க. தேவ நான் உன்னை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன், பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா வாக்கு தருத்த ஒன்றும் ஒருபோதும் பொய்யே கிடையாது. அன்பு கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காகவே தேவன். உன் விசுவாசம் பெரிதென்றால், உன் நம்பிக்கை பெரிதென்றால், உன் ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க தேவன் அடிமைக்கு ஞானத்தை கர்த்தர் தருவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தை ஒரு வாசிக்க வைக்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். கண்களை மூடி அவரை நோக்கி, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உன் பாதத்தை முத்தமிட்டு உனக்கு பல கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். தீர்க்கதரிசி எலியா தாசரை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இந்த மனிதனுக்கு கிடைத்த கிருபை எங்களுக்கும் கிடைக்க மறைபொருள்களை வெளிப்படுத்தி சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனே உம்மோடு பின்னி பிணைந்து உறவாட உதவி செய்யும்படி அடியேன் மேல் அபிஷேகமா ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையோட இந்த செய்தியை பார்க்கிறோம். தேவனுடைய உன்னதமான கரம் இந்த இடத்துல தேவனுடைய பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில யாராருக்கு சொல்லுவது? எலியா தாசரும் எலிசா தாசரும் பேச்சுன்னு போறாங்க. எலியா ஊழியக்காரு, எலிசாவும் ஊழியக்காரர் தான், அவரு உடன் ஊழியக்காரா இருக்கிறாரு. அவ்வளவுதான். 2 பேரும் பேசிட்டு போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்க? உலக காரியம் பேசுறாங்களா? பக்கத்து வீட்டுக்கார காரியம் பேசுறாங்களா? அவனை பத்தி தெரியுமாடி, இவனை பத்தி தெரியுமாடி பேசிட்டு போறாங்களா? இல்ல. எலியா தாசரு பசுத்தாவியை பெற்றதுனால வீண் கதைக்கு அவரு இடம் கொடுக்க மாட்டார். வீண் காட்சிக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாரு. தேவ சத்தத்துக்கு தான் கத்தத்தாம அவர் செவி சாய்ப்பாரு. அப்போ கடவுள் பேசுறாரு. எலியா தாசர் கேட்ட, இன்னைக்கு நான் உன்னை இடத்துல எடுத்துக்கொள்ள போறேன். அப்போ அது சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? இவ்வளவு நாள் கூட இருந்து ஊழியம் செய்தாரு. சொன்ன உடனே ஊழியத்துக்கு பின்பற்றி வந்த எலிசா கிட்ட எலியா தாசர் சொல்றாரு, ஆண்டவர் இன்னைக்கு என்னை எடுத்துக்கொள்ள போறாரா? அவருக்கு அழறாரு, ஐயா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி பேசிக்கொண்டு நடந்து போகையிலே அந்த தெய்வ கடாட்சமான வார்த்தைகளை 2 பரிசுத்தவான்களும் பேசிக்கொண்டு போகையிலே, என் அன்புக்குரியவர்களே, இதோ அக்னி ரதம்
அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரிக்கிறது. அல்லேலூயா. எது பிரிக்குது? அக்கினி வருதுங்க. அக்கினி வருது. அந்த அக்கினி வந்த உடனே எலியாதாசர் ஒரு பக்கம் பிரிக்குது, எலிசா தாசர் ஒரு பக்கம் பிரிக்குது. பிரிக்கிறது கர்த்தராக இருக்கணும், நம்ம தவிர மனுஷனா இருக்க கூடாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய கிருபையால அவர் யார்? ரெண்டு பேருமே பரிசுத்தவான்கள் தான். ரெண்டு பேருமே ஊழிய அழைப்பை பெற்றவங்க தான். ரெண்டு பேருமே ஊழியத்தை செவ்வர செய்தவங்க தான். கர்த்தருடைய கிருபை. ஊழியம் செய்யும் போது இவர்கள் இருவரையும் கொண்டு கர்த்தர் ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். நாகமான் குஷ்டரோகத்தை தேவன் தீர்த்தார். மலடி என்ற மகளுக்கு பிள்ளை பாக்கியம் கர்த்தர் தரும்படி பரிசுத்தாவியான உதவி செய்தார். செத்து போன மகனை எலியா என் தேவதாசன் உயிர்ப்பித்தார். சாரிவார்க்கு ஊரிலே மகனை கர்த்தருடைய கிருபையால் அப்பம் தண்ணி வற்றாதபடி தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுடைய மகாபலி கிருபையால் எலியாதாசன் மழை வருவும் நிற்கவும் கட்டளையிட்டார். அது அப்படி ஆனது. எலியாதாசனுடைய வார்த்தையினால் பஞ்சம் உண்டானது. எலியாதாசனை தேவன் வல்லவர். அவர் ஊழியக்காரர். அவர் யாரு? அவர் ஊழியக்காரர். இன்னைக்கு இருக்கிற துபாகூரெல்லாம் பாத்தீங்கன்னா அது நம்ம கடவுளுடைய கிருபை. இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நம்மளுக்கு மனம் வேதனையா இருந்தது, மனம் கஷ்டமா இருக்குது. அதனாலதான் ஆண்டுடைய நாம தூஷிக்கப்படுது. அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் அழைப்பை கேட்பதற்கு அற்புதங்களை அரிசங்கள் ஊழியத்தை தேவ சுபர சேர்ந்து அவங்க ஊழியக்காரன் மனுஷன். இன்னைக்கு அக்னி வந்து என்ன பண்ணுது? யார பிடிக்குது? உடன் ஊழியக்காரும் ஊழியக்காரையும் பிடிக்குது. அக்னி ரதம் வந்து அக்னி கடவுளுடைய கிருபையால அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த ரதம் இந்த பூமியிலே மூணு பேருக்கு தான் கர்த்தருடைய கிருபை நடந்த பாக்கியம் கிடைச்சது. ஆனா 2 பேருக்கு இன்னும் மரணம் சம்பவிக்கவில்லை. எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் சம்பவித்தது. 3வது நாள் உயிரோடு உள்ளார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் இருந்தான், அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எலியா என்ற தாசரை சுழல் காற்றிலே தேவன் எடுத்துக்கொண்டார். இந்த இருவரும் மரணம் சம்பவிக்கலாம். மனிதனால் பிறந்தவன் மரணத்துக்குரியவன். சர்வ வல்லமை பிடிப்படும் ஞானியாய் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து மரித்தார். 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அப்ப இவங்க 2 பேர் இன்னும் சாவலையே, மீண்டும் வர போறாங்க. இந்த பூமியில அவங்க ரத்த சாட்சியா மரிக்க வேண்டியது இருக்கிறது. எப்போ? ஆண்டவர் வருகையிலே. அந்த இருவரும் இன்னும் இத்தனை ஆண்டு காலம் வரையிலும் உயிரோடு அந்த ஆத்மாய் இந்த கண்புக்குரியவர்கள. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கடவுள் ஆசீர்வாதங்களை எப்படி கொடுக்கிறார்? நீ ஒரு குடும்பத்தை பிரிக்கிற குடும்பமா மகளா இருக்கிறியா? இல்ல தேவனுடைய கிருபையால தேவனோட கூட எடுத்துக் கொள்ளுகிற குணாதிசயம் உள்ள பரிசுத்த மகளா இருக்கிறியா? ஒரு சிலர் பாருங்க, குடும்பத்தை பிரிக்கிறவங்க இருப்பாங்க. நாஸ்தான் எடுத்திருக்கும், பரிசுத்தாவில நிரம்பும், ஊழியம் செய்யும், ஆனா குடும்பத்தை பிரிப்பாங்க. இல்ல, அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய கிருபை வாசி பாருங்க. தேவனுடைய கிருபை 12 வாசிங்க. அத எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அப்புறம் அவனை காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அல்லேலூயா. ஒரு கண்ணுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு பிரிவினை என்பது எப்படி இருக்கு தெரியுமா? கணவனும் மனைவியும் திருமணம் நடந்து
இளம் வயதிலே ஏதோ ஒரு காரணத்திலே கணவன் மரித்து விட்டார். அந்த பிரிவினையை தாங்க முடியாத அந்த மகள் கதறுவார். ஒருவேளை மனைவி அன்புக்குரிய ஆவிக்குரிய பாசத்துக்குரிய மகள் மரித்து போனார். அந்த இளம் கணவன் துடி 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 அழுவார். இது பிரிவினை. ஒரே பிள்ளையை பெற்றெடுத்ததான கர்த்தருடைய கிருபை சுத்தமனம் நிரப்பப்பட்டதான அன்னை மரியாள் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவர் குற்றுயிரும் கொலையருமாய் இருந்து சிலுவையை போகும்போது அவர் கண்ணீர் வடித்தார். ஒரு பிரிவினை. என் கண்ணுக்கு முன்னால் ஏன் பெத்த பாசம் அல்லவா, வளர்த்த பாசம் அல்லவா அந்த அன்னை மரியாள் அழுகிற. எப்படி? என்ன பெற்ற ராசாவே, கண்ண போல உன்ன வளர்த்த, கண்ணுறங்கி போனதென்ன கல்வாரி மலை மேலே. என்ன பெற்ற ராசாவே, கண்ண போல உன்ன வளர்த்த, கண்ணுறங்கி போனதென்ன கல்வாரி மலை மேலே. கண்ணாடி கண்ணீரந்தாய் காலில் கலந்ததையா, அன்னையே பாடுவதாய் செய்தியும் இலகுதையா. கண்ணாடி கண்ணீரந்தாய் காலில் கலந்ததையா, அன்னையே பாடுவதாய் செய்தியும் இலகுதையா. கண்ணேறி பிறந்ததோ கர்த்தருடைய மாபெரிய கிருபை. தாய் வந்து தவிக்கிறார், துடிக்கிறார், உள்ளம் கொதி கொதி. பிரிவினை. அதுதான் எலிசா எப்படி அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே அப்படின்னா சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா இந்த பூமியில இருக்கணும்? நீ ஊழியம் செய்யறியா? ஊழியக்காரனா? ஊழியக்காரியா? விசுவாசியா? உடல் ஊழியம் செய்யறியா? உங்கள்கிட்ட ஊழிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ அந்த ஊழியத்தை எப்படி செய்த? எது ஊழியம்? என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்த என் தகப்பனே, வாழ்கிற வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள வசனத்தை கேட்டு இதை இன்பமா இருக்கிறதுனால ஓடிட்டு மறந்துட கூடாது. உன் வாழ்க்கை கருத்தை நீ மாற்றிக் கொள்ளணும். வாசிப்பாருங்க 13 வாசிப்பீங்க. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமும் பிரிந்ததினால் எலிசா இக்கரப்பட்டான். கரவளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் மேல என்ன இருந்தது? ஊழியக்காரன் மேல இருந்த சால்வை. ஊழியக்காரன் மேல என்ன இருந்தது? சால்வை. எப்படிப்பட்ட சால்வை அது? அந்த ஊழியக்காரன் மேல இருந்த சால்வை மேல வல்லமை. ஆண்டவர் போட்டிருந்த அங்கி மேல வல்லமை. ஆண்டவர் போட்டிருந்த சகட உடைகள் மேல வல்லமை. ஆண்டவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு சீட்டு போட்டாங்களாம். அது எவ்வளவு வல்லமையான அங்கி. அது வல்லமையான அங்கி. எப்படிப்பட்ட அங்கி? தொட்டால் சுகமடைக்கும் அங்கி. அந்த அங்கிக்கு விளைச்சல்களாக அங்கி. அது கடவுளை கிருபை தேவப்பவே தாசன் விழுந்த சால்வை பிடிக்கிறார். ஆண்டவர் எலியா தாசர சொல் காற்று நல்ல அவர் மேல இந்த வஸ்திரம் சால்வ விழுது கீழே. கடவுளுடைய பிள்ளைகளை இனி கூட ஒரு ஜோக்கு பாத்தீங்கன்னா,
இந்த கட்சி மீட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்கிற துண்டு சால்வு தூக்கி போடுவோம். அது ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை தூக்கி மாட்டிப்பாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த சால்வை எப்படிப்பட்ட சால்விடான்னா பரிசுத்தம் உள்ள சால்வை. இந்த சால்வை எப்படிப்பட்ட சால்வை? கடவுளுடைய கிருபையினால பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட சால்வை. இந்த சால்வை எப்படிப்பட்ட சால்வை? சுகம் கொடுக்கிற சால்வை. இந்த சால்வையுடைய வல்லமை என்னன்னா கடவுளுடைய கிருபையினால அசுத்தத்தை நீக்கிற சால்வை. இந்த சால்வை எப்படிப்பட்ட சால்வை? ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், தேவன் விரும்பின மனிதன் மேல் இருந்த சால்வைகளை வல்லமா புறப்படும். மீட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் ஜோக் எல்லாம் காட்டுவான். பாய்ட்ல இருந்து கட்சி பத்தி மேல போடுவான். அவங்க 10 பேர் கீழே விழுவாங்க. சும்மா போய் வித்தலாம் தயமா. ஆனா இன்னைக்கும் அந்த ரதம் இத்தனை உலகத்திலே பல கோடி மக்கள் வாழ்கிறார்கள். பலர் சொல்லுகிறான் நான் பசுத்துவம் 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 பசுத்துவான்னு. ஆனா உனக்கு ரதம் வந்ததா? பசுத்தம் போறாரு, பசுத்தம் போறாரு, பசுத்தம் போறாரு, பசுத்தம் போறாரு. பசுத்தம் நீ தான் சொல்லிக்கணும். அவரு போய் அவருக்கு தான் தெரியும் அவர் பசுத்தானா நீதிமானா இல்லையா. இந்த செய்தி கேட்கிற கத்தோட இல்லையே. அந்த ரதம் இன்னும் யாருக்கும் வந்து ஒருத்தர் இன்னும் கூட்டம் போல. பசுத்தம் 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 எத்தனையோ பேர் சொல்லிக்கிறீங்க. ரதம் வந்ததா? இந்த பூமியில இருந்து ஒரு அடி மேல எழுந்திருப்பாரா? நீ தான் சொல்லிக்கணும் பரிசுத்தம். ஆண்டவர் சொல்ல கூட சொல்றது கிடையாது. பாத்தீங்களா, ஆண்டவரோட சொல்றது கிடையாது. யாரா பரிசுத்தம் இந்த உலகத்துல என்னை நல்லவன் சொல்வாங்க. பிள்ளைகள் நல்லவன் ஒரு அதோட பிள்ளைகள். ஆனா இன்னைக்கும் அந்த ரதம் வெயிட் பண்ணி கொண்டுதான் இன்னும் ஒரு பரிசுத்தவானை தேவன் விரும்புகிற பாத்திரத்தை ஒண்ணு அந்த பூமியிலிருந்து வந்து எடுத்துக்கொள்ள போறேன். இன்னைக்கு எதனால சொல்ல வந்தாரு, என்ன தூக்குனாரு, என்ன பல்லோக்கு கொண்டு போனாரு, நான் இந்த வரைக்கும் போன அங்க வரைக்கும். யோவானா கூட பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, நான் 3ஆம் ஆண்டு வரைக்கும் போனேன், அங்க பார்த்தேன், இப்படி பார்த்தா சொல்ல. ரதம் வரல, ரதம் வரல. யோவானா கூட ரதம் வரல. எலியா அந்த கர்த்தருடைய கிருபையினாலே அந்த கிருபை கிடைச்சது, வேறு பிடிச்சது, சுழல் காட்டினால் தாசர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ அன்புக்குரியவர்களே, செய்தி கேட்கிறவர்களே, எடுத்துக்கொள்ளுகிற வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தணும். அப்போ எதெல்லாம் விட வேண்டுமோ, இந்த செய்தி கேட்கிற கத்தோட பிள்ளைய விட வேண்டியதான். வாட்சிங்க, அது 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும்படி வேண்டுகிறேன். தேவ பிள்ளைகளே, செய்தி கேட்கிறவங்கள 2 பேரு ஊழியக்காரர்கள். ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ஆண்டவன்மாருக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் அழைக்கிறார் என்ன தெரிஞ்சிச்சு. கேட்கிறாரு, என் கூடவே இருந்து இல்ல, என் மனசு வலிக்காதபடி என் கூட இந்த ஊழியம் செஞ்ச, நான் சொன்னதெல்லாம் கீழ்படிஞ்ச, நான் பட்டியா இருக்கும்போது நீ பட்டியா இருந்த, நான் உபவாசம் பண்ணும்போது நீ உபவாசம் பண்ண, நான் ஜெபம் பண்ணும்போது நீயும் ஜெபம் பண்ண. கடவுளுடைய கிருபையினால என் முகம் பாவனையை தெரிஞ்சு நான் தாகமா இருக்குன்னு சொல்லி என் தாகத்தை திருத்த. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க? அப்படி இருக்கிறாங்களா? இவர் கேட்கிறாரு, எலியா கேட்கிறாரு, எப்பா என்னப்பா வேணும் சொல்லுப்பா அப்படி கேட்கிறாரு. நம்மளால அண்ணா கேட்டுருப்போம், ஐயா எனக்கு ஒரு 10 ஏக்கரா சொத்து வேணும், ஐயா எனக்கு கார் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், இது வேணும், அது வேணும். உலகத்துக்குரிய காரியத்தை அவர் கேட்கல. உலகத்துக்குரிய காரியத்தின் மேல் அவர் கண் போல அவர் கேட்கிறார். என்னன்னா, தகப்பனே உண்மையில உள்ள ஆவி
என் மேல ரெட்டத்தனையா தரும்படி வரம் கேட்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எப்படிப்பட்டது வரம் கேட்கிறார் ஐயா. ஆசீர்வாதத்தை கேட்கல ஐயா. ஊழியக்காரன் வரம் கேட்கிறார். ஆண்டவருடைய உன்னதமான கரம், ஆண்டவருடைய உன்னதமான வல்லமை, அபிஷேகம். அவர் எப்படியாக ஆண்டவர் ஊழியக்காரர் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கார். இரட்டத்தனையான வரம் ஒரு ஆண்டவரே, இரட்டத்தனையான வரம். அதான் பார்த்தேன். எப்படி அன்னை என்பதா உன்னை தந்தை என்பதா, அன்னை என்பதா உன்னை தந்தை என்பதா, அன்னை என்பதா இல்லை தந்தை என்பதா, சொந்தம் என்பதா சுமைதாங்கி என்பதா, சொந்தம் என்பதா சுமைதாங்கி என்பதா, உன்னை பாடுவே எகுவாகிவே சரி எப்படி பாடுவே எகுவாகிவே என்ன சொல்லுவேன். அந்த போல அனைத்தத நான் சொல்லவா, அந்த போல சுமந்தத நான் சொல்லவா, அன்னை போல அனைத்தத நான் சொல்லவா, அந்த போல சுமந்தத நான் சொல்லவா, அன்னை என்பதா இல்லை தந்தை என்பதா, அன்னை என்பதா தந்தை என்பதா, சொந்தம் என்பதா தாங்கி என்பதா, சொந்தம் என்பதா தாங்கி என்பதா, எபினேசரை படுத்தாடுவே எகுவாயிரே என்ன சொல்லுவே. அன்பான தேவர்களே, இரட்டத்தனையான வரம் கொடு. அப்போதான் அவரு கொஞ்சம் ஷாக்கானார். வெளியா அடவட பிள்ளைய நல்லா வளர்த்திருக்கிற நானு, அவைக்குரிய பிள்ளையா உலகத்துல வளர்த்திருக்கிறேன். நான் போனாலே அந்த இடத்தை இந்த பிள்ளை நிரப்புமா அப்படி சொல்லி எலியா தாசன் சொன்னாரு. அப்பா அதுதான் கேட்டேன். என்ன சொன்ன? அதுதான் கேட்டுட்டேன். சரி அதுல நீங்க எடுத்துக்கொள்வாரு. இந்த சரீரத்தை இந்த பூமியில பார்த்தீங்கன்னா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனா எவ்வளோ பேர் தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே. என கண்பானவர்களே, இந்த பூமியில நீ எதையோ தேடுற, பரிசுத்தவான்களை தேடுறது இல்லை, பரிசுத்தவானை விசாரிக்கிறது இல்லை, பரிசுத்தவான தேவனுடைய கிருபையாலே நினைவு கூறுவது இல்லை. ஆனா இங்கே இந்த ஊழியக்காருடைய ஊழியம் எப்படி இருக்கு சிந்தித்து வாசிங்க. ஒன்று ராஜாக்களின் புத்தகத்துல எலியா தாசனுடைய சரித்திரம் என்ன? அவர் யாரு? எலியா தாசனிடத்தில் அவர் எப்படி வந்து ஊழியத்துக்கு சேர்ந்தாரு? தேவகிருபை 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு வாசகம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல தன் சால்வையை போட்டான்.
கர்த்தருடைய மகாபெரிய கிருபை போதும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்மாடு ஊட்டி உழுத சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏற ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா. ஊழியத்துக்கு எப்படி அழைக்கிறார் பத்தியா? எங்க இருக்கிறார் அவரு? ஊழியத்துக்கு எங்க இருக்கிறாரு அவர்? உடல் ஊழியக்காரர் எங்க இருக்கிறாரு? ஏரோட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு ஏரோட்டவரெல்லாம் ஊழியக்காரங்களெல்லாம் இப்ப இருக்கிறவங்க சத்தவான்கள் எடுக்க மாட்டாங்க. பெரிய பணக்காரா இருந்தா எடுப்பாங்க போல தெரிந்து. அல்லேலூயா. யாரு என்ன பண்றாரு? எலியாவுடைய எலிசாவுடைய 12வது ஏர்பூட்டி ஓட்டுறாரு பாருங்க. ஒரு வண்டி நம்பர் என்ன? 19 அதிகாரம் 19ஆம் வசனம். 4 நம்பர் டிஜிட்டல் நம்பர். கடவுளுடைய கிருபை. அவர் நம்பர் என்ன நம்பர்? வண்டி நம்பர் 19. கடவுளுடைய கிருபை. அல்லேலூயா. கிருபை ஒண்ணு இல்ல, கிருபை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஊழியத்துக்கு போயிட்டு ஏர் ஓட்டிருக்கிறாரு. ஊழியக்காரு போய் சால்வை போடுறாரு. போட்டவனும் ஒண்ணுமே பேசல. ஏன்? அந்த சால்வையில ஒரு மகிமை உண்டு, அந்த சால்வையில ஒரு மகத்துவம் உண்டு. அந்த சால்வை போட்டவன் அவர் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருப்பார்னு நினைக்கிறேன். எலியா தாசன் மேல இருந்த வஸ்திரத்தை சால்வை அவர் மேல போட்டு ஊழியத்துக்கு கூப்பிட்டு வராரு. போட்ட உடனே ஊழியம் அழைப்பு வருதையா. கடவுளுடைய கிருபை. எப்படிப்பட்ட ஊழியம், எவ்வளவு பெற்ற ஊழியம் நினைக்கும் போது பரிசுத்த ஆவியை நிரப்புறாரு. நீ பசுத்தான் சொல்றவங்க கடவுளுடைய கிருபையால சிந்திச்சு வரும். கொலை சொல்ல குற்றப்படுத்தல. ஊழியத்தில் அழைச்ச உடனே அவர் சொல்றாரு, வாசிங்க 20. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவிடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்துக்கு அழைச்ச உடனே ஒரு சிலதை தப்பா புரிஞ்சுக்கின்னு வீட்டுக்கு போக கூடாது, அம்மா பார்க்க கூடாது, அப்பா பார்க்க கூடாது, செத்தா போக கூடாது, அப்பா கூடாது, இது பண்ண கூடாது, அதை பண்ண கூடாது, இப்படி பண்ண கூடாது, அப்படி பண்ண கூடாது. இப்ப இருக்கிற பசுத்தோம் இந்த நீதிமான் கூப்பிடுறாரு ஊழியத்துக்கு. என்ன சொல்றாரு? ஐயா, என்ன பெத்த தாய் இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு நான் ஒரு மகனோ எத்தனையோ தெரியாது எனக்கு. அவளுக்கு சொல்லாம கொள்ளாம வந்தா நல்லா இருக்காது. உன் வார்த்தையை நான் கீழ்படுகிறேன். என் தாய் தகவலுக்கு பிள்ளையா இருக்கிறது காட்டிலும் ஏசப்பாவுக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறது பெருமையா நினைக்கிறேன். கரங்களை தட்டி எத்தனை பேரு என் பிள்ளை, என் அம்மாவுக்கு என் அப்பாவுக்கு பிள்ளையா நான் இருக்கிறத காட்டிலும் என் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற சேவகனா, சேவை செய்கிற சேவகனா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். நான் வரேன். ஆனா ஒண்ணு, குறுக்க பேசுறது தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பா அம்மாவும் முத்தம் செய்து உத்தரவுக்கு வரட்டுமா, போயிட்டு திரும்பி வா. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? போயிட்டு திரும்பி வா. ஊழியம் விலையேற பெற்றது, ஊழியம் விலையேற பெற்றது. என் தேவ பிள்ளைங்கள, உன் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு தருவியா? எலிசா வந்து சொல்றாரு, அம்மா இனிமே நான் உங்களுக்கு உள்ள கிடையாது, ஏசாப்பாக ஊழியம் செய்ய போறேன். நான் இன்னைக்கு எத்தனையோ பேர் குழந்தை பத்துக்கு மாட்டோம் இருக்கா, எனக்கு கல்யாணம் நாங்க இட்டுங்க. அப்படி எப்படி ஊழியம் வரும்? இருக்கணும் 10 பேரும் கல்யாணம் ஆகாம செத்து போறீங்க. எப்படி உங்க சந்ததி எப்படி வரும்? சத்தியத்தை வாசிக்கிறீங்க, எவ்வளோ சத்தியத்தை சொல்றீங்க. உன் சந்ததி செத்து போற அடுத்த ஜெனரேஷன் இல்லையே. உன்னை பெற்றெடுத்தது போல ஒரு தாய் தகப்பன் உன்னை ஊழியக்காரனை பெற்றெடுக்க தேவையில்லையா? என்ன சத்தியம் பேசுற, என்ன ஊழியம் செய்யற?
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எலிசா தாசர் சொல்லிட்டு போறேன். போயிட்டு கடவுளுடைய கிருபையினால அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா அப்பா இனிமே நான் ஊழியத்துக்கு போறேன், ஆண்டவருக்கு சேவை செய்ய போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கன்னா அவங்க தடை சொல்லல, பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க. எப்படி? கண்மணி போல் காத்தத நான் சொல்வதா, சுமப்பத நான் சொல்வதா, கண்மணி போல் காத்தத நான் சொல்லவா, கல்லுகு போல சுமந்தத நான் சொல்வதா, நண்பன் என்பதா உறவு என்பதா, நண்பன் என்பதா உறவு என்பதா, சொந்தம் என்பதா உண்மை தாங்கி என்பதா, சொந்தம் என்பதா உண்மை தாங்கி என்பதா, நகப்படி பாடுவேன் எகுவாயிரே என்ன சொல்லுவேன், இபினேசரே நகப்படி பாடுவேன் எகுவாயிரே என்ன சொல்லுவேன். அந்த ஊழியத்துக்கும் இப்ப செய்யற ஊழியத்துக்கும் கொஞ்சம் பாருங்க. அன்னைக்கு இருந்த கட்டோட பிள்ளைக்கும் இன்னைக்கு இருந்த கட்டோட பிள்ளைக்கும் பாருங்க. அன்னைக்கு இருந்த தாயும் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற தாயும் பாருங்க. அன்னைக்கு இருக்கிற தகப்பனை பாருங்க, இன்னைக்கு இருக்கிற தகப்பனை பாருங்க. எப்படி வளர்த்திருக்கிறாங்க அந்த தாய் தகப்பன். அந்த எலிசா தாசா ஏர் ஓட்டிங்கிறாருங்க, பொழுப்பாத்தான் என்ன பண்றாரு, வேலை வேணா அவுட், வேலை வேணாங்க ஆண்டவருக்கு சேவை செய்யலாம். அப்ப உன் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு கொடுப்பியா? உன் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு கொடுப்பியா? யோசிச்சு பாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை வாசிங்க. தேவ கிருபை 21 வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் இவரை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவன் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தாரு. ஏசப்பாக்கு ஊழியம் செய்யல. அதை பாருங்க, பைபிள் எவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. யாருக்கு ஊழியம் செய்தாரு? உடன் ஊழியக்காருக்கு ஊழியம் செய்ய, அவனுக்கு ஊழியம் செய்தாரு. என்ன செய்தாரு? அவர் மாடு இல்ல, ஏரோட்ட மாடு, அதான் வாழ்வாதாரம். அதை அடிச்சு ஏர் கலப்ப ஏறு, அன்னைக்கு ஏர் மாடு ஏர் கலப்பை நாங்க கிராமத்துல விவசாயம் நாங்க. அதை என்ன பண்ணாரு? அதை வெட்டி அந்த மாடை இறைச்சி ஆக்கி ஊழியத்துக்கு போறாருல. நல்லவங்க பொல்லவங்க ஏதோ கஷ்டத்தை எப்படி இருக்கலாம், எல்லாரும் மனசும் குளிரும்படி விருந்து போட்டு எல்லாரையும் கடத்தி ஆக்கி காலில் விழுந்து ஜோம் பண்ணி எல்லாரும் என்ன பிளஸ் பண்ணுங்க, எந்த பாவம் எந்த குற்றம் உங்களுக்கு விரோதமா எது செய்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஊழியத்துக்கு போறேன் இல்லையா. எல்லாருக்கும் விருந்து போடுறாரு. இன்னைக்கு போடுறாங்களா? இன்னைக்கு போடுறாங்க, விருந்து போடுறாங்க. எல்லா ஊருக்கும் மருந்து போடுறாங்க. இன்னைக்கு விருந்து போடுறது கிடையாது, ஊழியத்துக்கு போறாரு. கடவுளுக்கு இருக்குல்ல, எங்களை ஆண்டவர் அழைக்கும் போது கர்த்தர் அப்படிதான். தேவ பிள்ளைகளே எல்லாம் அப்படி செஞ்சுட்டு என்ன செய்யறாரு? எலியா தாசர் சொன்ன வார்த்தையை கேட்டு எலியாவுக்கு ஊழியம் செய்ய போறாரு. அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு நீ ஊழியம் செய்யலாம் பரவாயில்ல, உபத்திரமா இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ சபையில நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான். வாய திறந்த பூம தோத்துரும். அவன் எலியா தாசன் வந்த ரதம் அவனுக்கு வரும். நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் பாஸ்டர், நானும் பாஸ்டர், நானும் பாஸ்டர், நானும் பாஸ்டர்மா, நானும் பாஸ்டர்மா. ஆனா வாய திறந்த பூமம் தோத்து.
இங்க பாரு, இங்க பாரு, எலியா தாசர் எலிசா தாசன் போய் அவருக்கு ஊழியம் செய்யும்படி பொறுப்பு. எனக்கு ஊழியக்காரனுக்கு நீ ஏதாவது கொடுத்துட்டா 10 ஊர் நான் தச்சு ஊழியக்காரனுக்கு எது செஞ்சுட்டுனா இன்னைக்கு ஊழியக்காரனை மதிக்கிறதே கிடையாது. ஒரு பக்கம் யூடியூப் சேனல்களை வச்சுக்கணும் ஊழியக்காரனை கல்வி ஊத்துறாங்க. ஒரு பக்கம் கதவுடைய திருப்பி என்ன ஊழியக்காரனுக்கு மதிப்பும் இல்லை, மரியாதை இல்லை, கடவுள சாபத்துல போய் முடியும் இல்ல. ஆண்டவர் ஊழியக்காரனை வெளியேறப்பட்ட பொக்கிஷமா அழைச்சிருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணி, ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரன் அநேக இடங்களில் கொண்டு போய் தேவன் அநேகமா பயன்படுத்தி அநேக விடுதலையாக்கணும்னு நீ ஜெபம் பண்ண. நீ கடவுளை கிருபையினால ஊழியக்காரை சபிக்க கூடாது, ஊழியக்காரை கட்சி கொட்டக்கூடாது. கர்த்தருடைய கிருபை தேவனுக்கு மகிமை. வாசித்து பாருங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோடு வாசிங்க. எரிகோவில் பார்த்துக் கொண்டு நின்ற தீர்க்க தரிசிகளின் புத்திர அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவர் எதிர்கொண்டு போய் தரமட்டம் முனைந்து அவனை வணங்கினாங்க. பயங்கர சமூகம் சால்வை பிடிச்சு அடிக்கிறாரு. 2ஆ பிரிது சமுத்திரம். கர்த்தருடைய கிருபையினால கூடி நின்றவங்க பாக்குறாங்க, தூரத்துல இருக்கிறவங்க பயப்படுறாங்க. எலியா தாசர் மேல இருந்த வல்லமை எலியா தாசர் மேல வந்து இறங்கி இருக்குதுன்னு சொல்லி தரமட்டம் வணங்கினாங்க. ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்றவன், ஆசீர்வாதம் பெற்றவன், வரம் பெற்றவன், வல்லமை பெற்றவன், விடுதலை கொடுக்கிறவன், சூரியன் மண்டத்திலும் கொடிய விடுதலை ஆக்கிற ஊழியக்காரன் நீ எப்படி பார்க்கலாம்? யோசித்துவார். கர்த்தருடைய கிருபையினால கால்ல விழுறாங்க. இன்னைக்கு இருக்கா? ஏன் உன் ஆண்டவர் அழிக்கவே அழிக்கல, நீ ஊழியத்துக்கு வந்துட்ட. 2 பாட்டு ஒரு பாடம் உடனே உழைக்கு வந்துட்ட. உன்னை கடவுள் ஊழியத்துக்கு அழிக்கல. கடவுளுடைய கிருபை இந்த அம்மா ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப ஊழியத்துக்கு வந்துட்டு போறாங்க. அதனால உன் குடும்பம் பிரிஞ்சு போச்சு. உன் வீட்டுக்காரன் உன்னை விட்டு போயிட்டான். முதல் வீட்டுக்காரன் கேள்வி போயிடுதில்ல, அப்பா அம்மா கேள்வி போயிடுதில்ல. நான் ஊழியத்துக்கு வரணும், ஊழியத்துக்கு வந்துட்டு பைபிள் தெரிவிக்கிறேன். சரியா போச்சு. ஊழியம் சாதாரணமா? ஊழியம் சாதாரணமா? கடவுளுடைய கிருபை உன்னான தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய கிருபை உன்னை ஊழியத்துக்கு அழைத்தாரே, உன் சாட்சியை நான் சொல்ல முடியுமா? எத்தனையோ நன்மைகளையும் எங்களை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார். எங்களை தொட்டவர்களை தேவன் சின்னபிடமா மாற்றி தேவன் இல்லாத நிர்கிரகமா கர்த்தர் பண்ணிருக்கிறார். ஊழியக்காரன் சாட்சி. எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில நடந்த சாட்சிகளை சொல்ல முடியுமான நாட்கள் போல எத்தனையோ சாட்சி. அழைப்பின் சத்தம் கேட்டு ஆவியானுடைய கிருபையினால் கடந்து வந்த ஊழியக்கார பாதையில எத்தனை துன்பம் துயரங்களை வந்தாலும் அவரை விட்டு பிரியாமல் இன்றும் அவர் என்னோட ஜீவித்துக் கொண்டு வாசிக்கலாம். கர்த்தருடைய கிருபை 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாசிக்கிறவனை என்னிடத்தில் கொண்டு வாங்க. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவர் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்களை எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவங்களும் கொடுக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமூகத்தில்
தீர்க்க தரிசன வார்த்தை வருது. தீர்க்க தரிசன வார்த்தை வருது. கத்தோட பிள்ளை இந்த செய்தி கேட்கிற கத்தோட பிள்ளைய அன்பு மகனே மகனே, தேவனுடைய ஏதோ ஒரு உற்சாகத்துல ஒரே அந்த ஊழியத்துல உன்னாத ஊழியத்துல ஆண்டவருடைய பேரு இழுக்கா இருக்கு. ஏதோ தன்னுடைய கிருபையில உன்னை கொண்டு ஒன்னும் ஒரு சின்ன ஒரு அசைவு கூட கிடையாது. ஆனா தேவ கிருபையினால தேவனுடைய நாமத்தை பூசிந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அன்பான கத்தோட பிள்ளைகளை தீர்க்க தரிசி எலிசா வாக்கு கொடுக்கிறார். எப்படி அவர் கத்தர் இருக்கிற என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கள் எங்கும் வாய்க்கால்களை விட்டுங்க, காற்றை காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடு உங்களுக்கு ஜீவந்தம் குடிக்கும் அடிப்பை பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பும் என்று காத்தர் சொல்கிறார். கண்களை தேவனை நோக்கி பார்ப்போம். இரண்டான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் வறண்டு போன வாழ்க்கையிலே தண்ணீர் தாகமாக மாற்ற தேவன் விரும்புகிறார். அன்பு கத்தோட பிள்ளைகளே, நீ கடவுளுக்கு பிரியமா நடப்பாயனால் கர்த்தருடைய கிருபையினாலே எலியா தாசன் எழுந்து விழுந்து சால்வையும் எலியாவிலிருந்த அபிஷேகமும் எலிசாவுக்கு கிடைத்தது. என் அன்பான கத்தோட பிள்ளையே, நீ விசுவாசியானா விசுவாசியா நட. உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருந்தா ஊழியக்காரன் நட. சாதாரணமா ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு வந்தினா மாட்டிப்ப, உன் வாழ்க்கை போயிடும். கண்களை முடியும். எல்லாரும் 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 உறவாதாரா நாமா வியாதியிலே சுகந்ததனா தனிமையிலே வந்ததனா சொல்லவா வியாதியிலே சுகந்ததனா சொல்லவா தனிமையிலே வந்ததனா சொல்லவா ஆறுதல் என்பதா எதிர்தல் என்பதா ஆறுதல் என்பதா எதிர்தல் என்பதா சொந்தம் என்பதா சொந்தம் என்பதா உமைதாண்டி என்பதா தேவனை வைத்திருப்பதால் என் வியாதியை சொல்வதால் வியாதியால் நான் ஆதிலம் ஒரு பாதிலம் என்னை தேடியே சொல்வார். என் வியாதியை சொல்வதால் என்னை ஊழியத்திற்கு அன்பு அழைப்பார், சோமத்தார் கிளம்புவார். ஏராளமான குடும்பங்களிலே தேவன் அற்புதம் நடப்பது பின்னேசரே பயப்படு பாடுவே எங்குவாயிரே பயன்படுவே பின்னேசரே பயப்படு பாடுவே எங்குவாயிரே. உன் பிள்ளைகளை ஊழியத்துக்காக நீ ஒப்பு கொடுப்பியா? ஊழியத்தை சேவை செய்ய ஒப்பு கொடுப்பியா? உன் பிள்ளை ஊழியக்காரங்க சேவை செய்ய ஒப்பு கொடுப்பியா? கபீர சேவை செய்ய ஒப்பு கொடுப்பியா? ஊழியத்தை தேவனோடு ஒப்பு கொடுப்பியா? என்ன பண்ணுகிறார் அண்ணால் என்ற ஒரு தாய் ஒரே மகளை கண்டற்கு கொடுத்தார், சாமுவேலை கண்டற்கு கொடுத்தார், கற்பனையார் உன்னோடு தேவன் பேசுகிறார், உன்னோடு தேவன் பேசுகிறார். உன்னை பூமிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். நீ வேற 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 நீ வேற 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 நோடி கொண்டிருக்கிற. நீ வேலை செய்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அழைக்கிறார். நீ அசையமாட்டிருக்கிற அழைக்காத வந்திருக்கிறான், அழைக்காத வந்திருக்கிறான், ஊருக்கு அழைக்காத வந்திருக்கிறான், ஊருக்கு அழைக்காத வந்திருக்கிறான். ஆளுகளுடன் எங்க இருக்கிறேன், ஆளுகளுடன் எங்க இருக்கிறேன், ஆளுகளுடன் எங்க இருக்கிறேன். ஆளுநர் அழைக்கிறான், ஆளுநர் அழைக்கிறான். என்ன சொல்லுவேன்? பிள்ளைகளே, வேதத்திலே தேவனுடைய நாள் உன்னோடு ஈடுபட்டுள்ளார். இந்த 2026 வருஷம் 3ஆம் மாசம் 29ஆம் தேதி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. யோவான் 19:19 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, எலிசாவினுடைய வாகனத்திலே கர்த்தருடைய கிருபையால் எலிசா 12வது ஏரை போட்டு ஓடி வந்த மகனே, ஊழியக்காரர் எலியா சால்வையை போடும்போது அந்த மனிதன் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தான்.
வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உன்னோடு எத்தனையோ முறை பேசுறார். உன்னை ஊழியக்காரியா கர்த்தர் அழைக்கல, உன்னை சேவகம் செய்யும்படிதான் பெண்களை அழைக்கிறார தவிர ஊழியம் செய்ய அழைக்கல. ஒண்ணு மாத்திரம் மறந்து போவாங்க, ஊழியம் சரி வந்தேன்னா உன் குடும்பம் செதறிடும், உன் குடும்பம் செதறிடும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செதறிடும், உன் ஆசீர்வாதம் செதறிடும். நீ வந்து ஊழியம் செய்யணும்னா பணிவிட ஊழியம் செய்ய வேண்டும் என்று எலிசாவை பார்த்து ஆண்டவர் அழைத்தது போல இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உன்னை அழைக்கிறார், ஊழியத்துவா. அழைக்கப்படாத எத்தனையோ வந்து நிக்குது, அழைக்கவே இல்ல, அழைக்காத ஒன்று செஞ்சு சும்மாவே பேருக்கு பெருமாள் வந்து நிற்கி. உன்னை தேவன் அழைக்கிறார், நீ வரமாட்டேன்னு இருக்கிற, வேலையை பிடிச்சிட்டு அழையிற. என்ன வாழ்ந்த வாழ்க்கையில கூட ஒரு சம்பவத்துல நாங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஊழிய பாதுகாப்பு சொன்னாரு, நான் எல்லா வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் சொன்னேன். இன்னைக்கு கூட அந்த ஆள் அப்படியே வேலையெல்லாம் செஞ்சுக்கிறான், இன்னைக்கு கூட வேலை தான் செஞ்சுக்கிறான். கர்த்தருடைய கிருபை. ஆன ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது. அந்த வேலை இல்லைன்னா அவர் பேர் போயிடும், பெருமை போயிடும், கார் போயிடும், எல்லாம் போயிடும். ஏன் மதிக்க மாட்டாங்க யாரும்? உன்னை ஆண்டவர் மதிக்கிறாரா, அது போதும். என்னுடைய நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் நம்முடைய மகா கிருபை காட்சி தோத்திரம். வாய்க்கால்கள் வெட்டுங்கள், விசுவாசம் விசுவாசமா கர்த்தர் சொல்றாரு. இந்த செய்தி பார்க்கிற பிள்ளையே தீர்க்கமா சொல்றாரு, விசுவாசம். ஒருவேளை உன் வாழ்க்கையில எது இல்லையோ அந்த இடத்தை உன் கையை சுத்தம் பண்ணி தேவ சமூகத்துல ஆண்டவரை கையை சுத்தமாக பரிசுத்தப்படுத்தும். இது ஆசீர்வாதம் சொல்லு. காற்றை பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், வாய்க்கால் தன்னால் நிரம்பப்படும். நீ எதை நினைக்கிறியோ கர்த்தரை வாழ்க்கை செய்ய வரவரா இருக்கிறார். இல்லதான் உன் கண்ணு பார்க்கலதான், ஆனா விசுவாசமா ஜெபம் பண்ணு, விசுவாசமா ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் காரியத்தை கை கொடுக்க செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேலை செய்கிற என் அன்பு சகோதரனை கர்த்தர் உன்னை பார்த்து அழைக்கிறார். ஆண்டவர் எத்தனையோ முறை ஊழியத்துக்கு அழைக்கிறார். நீ வரமாட்டே, பெரிய வேலை செய்யற, பெரிய சம்பளம் வாங்குற, அதனால வரமாட்டேங்கிற இல்ல, கர்த்தருடைய கிருபையால் அதனால எத்தனையோ சம்பவங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற. கர்த்தரை கேட்டுப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் அசுத்தாவினுடைய அன்பினைக்கு என்று என்றும் சிலாகாலங்கள் இது சொல்வதாக சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான வரட்டை எடுத்து உன் தாகத்தை தன்னை நாள் திருப்தியாக்குவாராக. ஒரு வாழ்வாள்.